உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், என்னடா வேணும் உனக்கு? ஓஹோ, கோபம் வருதா? வரத்தானே செய்யும். நீ நினைச்ச எதையும் செய்ய முடியலையே. ஆனா நான் நினைச்சது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நலங்கம் நல்லபடியா நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானே தனாக்காக புடவை நகையெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கினேன். பார்த்தல என் ஃபியூச்சர் வைஃப் உள்ள எவ்வளவு அழகா உட்காந்துட்டு இருக்கான்னு. நான் வாங்கி கொடுத்த புடவை வளையல் நகையெல்லாம் தனா போட்டிருக்கா. இப்பவே எனக்கு அவ பாதி பொண்டாட்டி ஆயிட்டா. ஏண்டா புடவை வளையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா பாதி பொண்டாட்டி ஆயிடுவாளா? ஆமா, நான் தான் தனாவுக்கு புருஷன். பாதி கல்யாணம் நடந்த மாதிரி தான். ஓ, நீ அந்த நினைப்புல வேற இருக்கியா? உனக்கு ஒரு உண்மை தெரியாதுல்ல? ஒன் செகண்ட். இங்க பாரு, இதானே நீ தனாக்கு வாங்கின புடவை. டேய், இது நீ வாங்கினதான்பா. அப்ப தானே எந்த புடவை கட்டியிருக்கான்னு பாக்குறியா? அது நான் வாங்கிட்டு வந்தேன். என்னடா சொல்ற? ஒரு 4 கடைக்கு இந்த புடவையை செலக்ட் பண்ண ஏறி இறங்கினல்ல? என்ன எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? நான் தான் சொன்னேன் இல்லடா, எப்பவுமே உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். நீ என்ன திட்டம் போட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்கதான் உன் பின்னாடியே வந்து. அப்போ நீ என்ன புடவை எடுத்தேன்னு பார்த்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி அதே டிசைன்ல நான் வாங்கிட்டேன். இப்பதானே கட்டியிருக்கிறது நான் எடுத்த புடவை தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைய காணும் தேடினாங்கல்ல, அந்த வேலையை செஞ்சது அடியன் தான். இந்தாங்க, இதுவான்னு பார்க்க சொல்லுங்க. இதுவான்னு பாருங்க. அந்த கேப்ல புடவைய மாத்திட்டேன். என்னடா பாக்குற? நீ வாங்கி கொடுத்த புடவை மட்டும் இல்ல, உன் மூச்சு காத்த கூட தனா மேல படப்பட மாட்டேன். ஆமா, ஏதோ சொன்னிய நலங்குக்கு புடவை எடுத்து கொடுக்கறவன் தான் தனாக்கு புருஷன். அப்ப புடவை நான் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். அப்படின்னா தனாக்கு நான் தான் புருஷனா? கோவப்படாதீங்க பிரதர். நீங்க உங்க ஆர்வத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. உங்களால கடைசி வரைக்கும் தனா கிட்ட கூட நெருங்க முடியாது, அவளை கல்யாணமும் பண்ண முடியாது. நான் பண்ணவும் விட மாட்டேன். இந்த நலங்கே நடக்க விடாம பண்ணிருப்பேன். ஆனா குடும்பத்துல எதுவும் பிரச்சனை வேண்டாமே தான் சைலண்டா இருந்தேன். அதுக்காக அப்படியே இருப்பேன்னு நினைக்காத. உன்னை பத்தி நிரூபிக்க ஆதாரம் தேடிக்கிட்டே தான் இருப்பேன். ஆதாரமும் மாட்டோம். ஒரு அப்பாவி பொண்ண கார்ல இடிக்க வச்சு அவளை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. என் தனாவுக்கு நான் இந்த நிலைமையை வரவிட மாட்டேன். கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். என்ன கேட்ட? என் பிளான் புசோனம் ஆயிடுச்சான்னு கேட்டல? இனிமேதான் சரவடியா இருக்கு பிரதர். வெயிட் அண்ட் வாட்ச். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.